வணக்கம் அன்புநேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். அடுத்த 40 நாட்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்க போகுதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுவரை நீங்கள் பார்த்த பதிவுகள் மாதிரி இருக்காது இந்த பதிவு. பல விஷயங்கள் சிம்ம ராசிக்காரர்களை பற்றின சில விஷயங்கள், அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைக்கான சில உண்மைகளும் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்படி இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா பதிவுகளுக்கும் அன்பும் பேராதரவும் கொடுத்து நீங்கள் நம்ம 1 மில்லியன் சந்தாதாரர்களை தாண்டி வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக நீங்கள் எல்லோரும் இருந்தீங்களோ, அதே போல் இனி வரக்கூடிய பதிவுகளுக்கும் நீங்கள் நல்ல ஒரு பேராதரவை தருவீங்கன்னு நம்புகிறேன். நான் ஒவ்வொரு பதிவுக்கான கருத்துக்களையும் பார்க்கும் பொழுது நம்ம சொன்னது எல்லாருக்குமே பெரும்பாலும் கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கான கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த வகையில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுகளில் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, எப்படி நம்ம பதிவுகள் அனைவரது மனதிலுமே சென்று ஆழ் மனதில் ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்கி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சோ, அதே போல தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீடுகளிலும் எல்லாரும் தொழில் செய்கிற இடத்துலையும் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு இன்றைக்கி நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டில் நீங்கள் அனுப்பிட்டுருக்கீங்க. அதை நான் ஒவ்வொரு பதிவுகள்லையுமே ஒவ்வொரு ரிவ்யூவை நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன். எப்படிலாம் அனுப்பியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சாம்பிராணி எப்படி மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்றது. ஐயா, இந்த சாம்பிராணி ஆகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாத்துலேயும் நம்ம எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். அந்த நல்ல வைப்ரேஷன், நல்ல அதிர்வலைகள், அது நம்மளை கனெக்ட் ஆகிட்டாவே போதும். அது நம்மளை நம்மக்கிட்ட அது வந்துருச்சுனாவே போதும். இனி நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் வழிகள் தானாக உருவாகும். அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய உண்மைகள். அந்த அதிர்வலைகளை இதை கொடுக்குன்னு நம்பி தான் நம்ம இதை கொடுத்தோம். இன்றைக்கி அதே போல் வாங்கினவங்களும் அந்த ரிசல்ட்டை சொன்னது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி தொடர்ந்து எல்லாருமே திரும்ப திரும்ப வாங்கினவங்களே வாங்கிட்டு இருக்கீங்க. அதே போல் தான் இப்போ இந்த கந்திருஷ்டி கற்பூரமும் கொடுத்தோம். அதையும் இன்றைக்கி வாங்கக்கூடிய இந்த சாம்பிராணி வாங்குறவங்க சேர்த்து இந்த இதுலேயும் 2 பாக்ஸு 3 பாக்ஸுன்னு வாங்கிட்டு இருக்கீங்க. இதன் மூலமாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கய்யா. சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் என்ன, இவர்களுக்கான கணிப்புகள் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ராசிக்காரர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணநலன் கொண்டவர்கள், எந்த மாதிரி அமைப்பு கொண்டவர்கள், பெரும்பாலும் இவர்களுக்கு எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கும், எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் இருக்குன்றது எல்லாமே நம்ம கடந்த பல பதிவுகளில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆகவே ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, சிம்ம ராசிக்காரர்களால் எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது. நீங்களே நினச்சாலும் அது முடியாது. நீங்கள் என்ன தான் ஒருத்தருக்கு நல்லதை நினச்சாலும், அவங்களுக்காக கஷ்டப்பட்டாலும் அலைஞ்சாலும் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் உங்களை முழுமையாக புரிஞ்சுக்காங்களே ஒழிய, பெரும்பாலான நபர்கள் உங்களுக்கு எதிரான நபர்களாக தான் மாறுவாங்க. அது இந்த ராசிக்காரர்களுக்கே எழுதப்படாத ஒரு விதி. ஏன், இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஐயா உங்களுக்கே தெரியும், இந்த சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற விஷயங்களை இங்கே எல்லாமே நடந்துகிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா, எதுக்காக சொல்கிறீங்க, எதுக்காக கத்துறீங்க, எதுக்காக கோவப்படுறீங்கன்னு இதை பொறுமையாக நிதானமாக கேட்குற உள்ளங்கள் இங்கே மிக மிக குறைவு. இங்கே யாருக்கு இப்போ பொறுமை இருக்குது சொல்லுங்கள்? பெரும்பாலும் இப்போ நம்ம பதிவுகளே பாருங்கள், சில பேர்லாம் ஏங்க 20 நிமிஷம் பேசுகிறீங்க, 10 நிமிஷம் பேசுகிறீங்க, ஒரு 2 நிமிஷத்தில் என்ன சொல்ல வரீங்களோ சொல்லிட்டு போங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வேகமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆவல் அதிகமாயிருச்சு. நேர பற்றாக்குறையில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் நடந்துக்கிறாங்க. ஆனால் உண்மையுமே அவங்க லைஃப்பில் போய் பார்த்தா தேவையில்லாத விஷயத்துக்கு அதிக நேரத்தை விரயமாக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணுமோ, எதுக்காக நம்ம நேரத்தை கொடுத்து அந்த நல்ல அதிர்வலைகளை பெறணுமோ, அதுக்கான நேரத்தை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அதுபோல தான் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்கிறத பெரும்பாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்காம அவங்க லைஃப்பில் சில விஷயங்கள் படுவாங்க பார்த்தீங்களா, அந்த பலன்கள், அந்த கெடுபலன்களை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது சரிதான்றத அப்போ தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அந்த வகையில் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய காலகட்டமும் பெரும்பாலும் எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் உங்களை ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களில் இருக்கிறவங்களுடைய ஜாதங்கள்லாம் அதிகமாக கடந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது தெரிய வந்த விஷயம் என்னென்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல ஒரு தவறு பண்ணுறாங்க. என்ன தெரியுங்களா? ஒருத்தர், அதாவது நம்மளை எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்கணும்.
ஏன்னா அதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் நினைக்கிறோம், நல்லது தான் யோசிக்கிறோம். எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் நம்ம மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளை ஏன் வந்து எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க, நம்ம சொல்ல வரதை ஏன் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் நம்மளை நல்லவங்களாக நினைக்கணும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். அந்த எண்ணம் இவர்களுடைய எண்ணப்படி சரிதான். ஆனால் மற்றவர்களுடைய பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது இங்கு அவசரமாக தவறாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிறவங்க தான் நிறைய பேர். நிதானமாக பொறுமையாக எதுக்காக சொல்கிறாங்க, எந்த அளவு உண்மை இருக்குன்னு யோசிக்கிறவங்க மிக மிக குறைவு. அதனால தான் அவர்கள் தொடர்ந்து அந்த முன்னேற்றம்ன்ற ஒரு இடத்த அடையாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் போய் உங்களை நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நேரங்களும் காலங்களும் வெறும் வேஸ்ட்டு தான் அது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கான பாதைகளில் தான் கவனத்தை செலுத்தணும். இங்கே யாரோ என்னமோ நினச்சிட்டு போட்டோம், யாரே ஏதோ உங்களை பற்றி பேசிட்டு போட்டோம். ஏன்னா உங்கள் பின்னாடி பேசுகிற நபர்கள் எவ்வளோ பேருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களையெல்லாம் திருத்தணும், மாற்றணும், அவங்கக்கிட்ட நீங்கள் யாருன்னு போய் ப்ரூவ் பண்ணணும்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு வாழ்க்கை பத்தாது. அப்படியே நீங்கள் போய் சொல்லி புரிய வச்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு சொல்லுவாங்க, உங்களை சுயநலவாதிம்பாங்க. பெரும்பாலும் இந்த பேர் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும், சுயநலவாதி அப்படின்ற, தன்னுடைய தேவைக்காக யோசிக்கிறவங்க அப்படின்னு தான் பேச்சுக்கள் நிறைய உங்களை நோக்கி வந்திருக்கும். அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தாண்டி தான் இன்றைக்கி சிம்மராசிக்காரங்க நடைபெற்றுட்ருக்காங்க, தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போகணுன்றது. பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறனால தான் இந்த ராசிக்காரர்கள் இன்னை வரைக்கும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. நேரத்தையோ காலத்தையோ, அதாவது தன்னுடைய வயசை கூட பொருட்டாக பார்க்க மாட்டாங்க. எந்த காலமாக இருந்தால் நாம் நினைத்தால் முடியும் என்ற அந்த ஒரு எண்ணங்கள் தான் இவர்களை வீரநடை போட்டு முயற்சிகள் எடுக்க வச்சுட்ருக்கு. அந்த வகையில் இவர்களுக்கு தலைவன் சூரிய பகவான். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவங்கக்கிட்ட, ஒரு பவர்ஃபுல் வைப்ரேஷன், ஆளுமை திறன் கொண்டவர்கள். அந்த வகையில் இந்த காலகட்டம் புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் ஆல்ரெடி அஷ்டம சனி இருக்குது அப்படின்றனால, கண்டிப்பாக சனி பகவானுடைய தாக்கம் ஆல்ரெடி இருக்குன்றனால நீங்கள், ஆனால் நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம் சிம்மராசிக்காரங்க அடுத்த வருஷம் இந்த சனி பகவான் பாதிப்பில் தான் சில நல்லதையும் உங்கள் லைஃப்பில் பிடிக்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் சிம்மராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு சனி பகவான் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு மேற்கொள்ளுங்க. அதே போல் வாரம் ஒரு முறையாவதும் துப்புரவு பணியாளர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணுங்கள். மன்னிக்கணும், நான் வந்து தானம் பண்ண சொன்னேன், தியானம் இல்லை, தானம் பண்ணுங்கள். சரிங்களா? அவங்களால முடிஞ்சது ஒரு சாப்பாடோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு துணிமணிகள் எடுத்து தர முடிஞ்சாலோ, ஒரு பெட்ஷீட்டோ, இந்த மாதிரி எது முடியுதோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி பண்ணுங்கள். அதே போல் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு அவர்களுக்கு அந்த ஒரு பண ஈர்ப்புத்தன்மை, நல்ல ஒரு செல்வ செழிப்புக்கான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் பாருங்கள், கண்டிப்பாக பெருமாள் படம் வச்சுருப்பாங்க. சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் அவங்க வீட்டில் பெருமாள் படம் வழிபாடு கண்டிப்பாக அவங்க அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து கனெக்ட் ஆகும். அந்த வகையில் தான் இந்த புரட்டாசி மாதமும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். இந்த மாதத்தில் புதிய முயற்சிகளை எடுப்பீங்க. இந்த புதிய முயற்சிகள் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். என்னென்னா, அதுக்கான காலகட்டமாக இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றனால கண்டிப்பாக தடைகளும் தாமதங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிரமப்பட்டு அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் தன்னம்பிக்கையில் பேர் போன ஆளாச்சு. உங்களுக்கு சொல்லவா தேவை, சிம்ம ராசிக்காரங்க அவங்களுடைய மனதில் ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைத்து விட்டால் அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதை நடத்தி காட்டாமல் தூங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடித்தவர்கள் போல தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் போராடி தான் ஒரு விஷயத்தை கையில் பிடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அது நான் கஷ்டப்பட்டு தான் நான் கையில் பிடிக்கிறதா எனக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள். அம்மாவுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே தாய் தந்தை இவர்களுக்கு யாரேனும் ஒருவருக்கு உடல் ரீதியான ப்ராப்ளத்தை பார்த்துட்ருப்பீங்க. செலவுகள், மருத்துவ ரீதியான செலவுகள் ஆகிட்டுருக்கிறத பார்த்துட்ருப்பீங்க. அதனால் தாய் தந்தை உடல்நிலையில் கவனத்தை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அதே போல் கண்கள், நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணும் பொழுதும், வண்டியில் போகும்போது இல்லை வெளியில் எங்கேயாவது போகும்போது கண்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கண்களில் ஏதாவது பூச்சிகள் விழுவது அல்லது தூசி விழுகுதுன்னு சொல்லி
அடிக்கடி வந்து கண்களில் ஏதாவது ஒன்று விழுந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் கண் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் கண்களை நல்லா கழுவுங்க சுத்தமான தண்ணீரில். அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வயது நபராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் 2 பழக்கம் இருக்கணும். ஒன்று உடற்பயிற்சி நிச்சயமாக தேவை. அது எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. உடற்பயிற்சி நிச்சயம் தேவை. இன்னொன்று மன அமைதி. ஏன்னா கோபம் அதிகமாக வருது, டிப்ரெஷன் அதிகமாகும். பெரும்பாலும் பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்களில் அந்த கோபம் அதிகமாக வர்றதுனாலே அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அந்த பிபி ப்ராப்ளம், தன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வந்து சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம். சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே அவங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னாவே மற்றவங்க பயந்துக்குவாங்க. ஐயோ அவங்க ஏதாவது பேசிடுவாங்களோ, கோவப்பட்டுருவாங்களோ, கத்திடுவாங்களோ. ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் சிம்மராசிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு கட்டத்தை தாண்டிட்டாங்கன்னா அவங்களே நினச்சாலும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட அவங்க வாயிலேருந்து இந்த வார்த்தைகள் தான் வரணும் கிடையாது. அந்தளவுக்கு தன்னுடைய கண்ட்ரோலே இல்லாமல் வார்த்தைகளை சிதற விட ஆரம்பிச்சிருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களில் பாருங்கள், சொந்த பந்தங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், இவங்கக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகவே மாட்டாங்க. அப்படியே சேர்ந்தாலும் ஏதோ ஒரு முரண்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் அதிக மறைமுக எதிரிகளையும் அதிக நேர்முக எதிரிகளையும் கொண்டவர்களே இந்த ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நான் திரும்பவும் சொல்கிறேன், சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரிய பகவானையும் வணங்க வேண்டும். 2வது, புதுசாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதற்கான முயற்சிகள் எடுப்பது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களுடைய மூலதனம், உங்களுடைய பலம், உங்களுடைய எதிர்காலம். நீங்களே தன்னம்பிக்கை தான். நீங்கள் யாருன்னா நீங்கள் தான் தன்னம்பிக்கை. சரிங்களா? அது இல்லாத நபர்கள், தன்னம்பிக்கை இல்லாத நபர்கள் சிம்ம ராசிக்காரர்களாகவே இருக்க மாட்டாங்க. அந்த ராசிக்காரர்களுடைய நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்குமே அவங்க லைஃப்பில் அடைஞ்ச எல்லா நல்லதையும் உங்களுடைய நம்பிக்கையால் தான் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. யார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா, யார் வந்து உங்களுக்கு கைப்பிடிச்சி தூக்கி விட்டுருப்பா, யார் வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க? பெரும்பாலும் இல்லை. உங்களுடைய சுய சிந்தனை, உங்களுடைய சுய முயற்சி, இவைதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கான மூலதனம். அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்த நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. இந்த இடம் மட்டும் போதாது. இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு, நல்ல ஒரு நிலைக்கு செல்வதற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில விஷயங்களை அனுசரித்து போகணும். சிம்மராசி நண்பர்களே, நீங்கள் நினைத்தது போல தான் எல்லா இடமும் இருக்கணும், எல்லாரும் கேட்கணும். நீங்கள் நினைப்பது அங்கே தான் நடக்குது. நிறைய ப்ராப்ளம் அங்கே தான். நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையாமல் நீங்கள் தள்ளி போகிறதுக்கு காரணம் வந்து அதுதான். என்னென்னா, ஏன்னா சில இடங்களில் தவறு நடக்குது, சில இடங்களில் வந்து நியாயமில்லாத ஒரு விஷயம் நடக்குதுன்னா சிம்மராசிக்காரங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, அவங்க மூலமாக எவ்வளோ பணம் வர வேண்டியது வராமல் போனாலும் சரின்னு முகத்துக்கு நேராக இதுதான் தப்பு, இதுதான் பிரச்சனை, இதை நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த துணிச்சல் கொண்டவர்கள் சிம்மராசிக்காரங்க. ஆனால் அப்படி இருப்பது இங்கே பலருக்கும் இவர்களை எதிரியாக மாற்றிடுது. கரெக்டுங்களா? இதனால தான் பலருக்கும் உங்களை பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம், உங்கள் பின்னாடி பேசுகிறது, நீங்கள் எப்போ தடுமாறி விடுவீங்க, எப்போ உங்களை காலவாரி விடலாம் அப்படின்லாம் கூடவே இருந்தெல்லாம் சில நபர்கள்லாம் யோசிக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. சரிங்களா? பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க யாருக்கிட்ட பழகிறாங்களோ அவங்கக்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறி உங்களை காலவாரி விட்டுணுன்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய செயல்பாடுகள், இது மேலேயே பலருக்கும் கண்கள் இருக்கும். எப்படா இவங்க தடுமாறுவாங்கன்னெலாம் யோசிக்கக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே உங்களுடைய சுய அறிவும், சுய தன்னம்பிக்கையும், சுய புத்தியும் தான் உங்களுக்கு என்றைக்குமே மூலதனம். அதுதான் உங்கள் நண்பன், அதுதான் உங்கள் சொந்தம், அதுதான் உங்களுக்குள் உள்ள ஒரு மனசாட்சி. அது மட்டும்தான் எப்போவுமே இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூடையே பயணிக்கும். வேறு யாராகட்டும், எந்த நபர்களாகட்டும், எந்த உறவாகட்டும், சிம்மராசிக்காரர்களுக்கு லைஃப் ஃபுல்லாக வருவாங்களான்னு கேட்டால் ஒரு சில நபர்கள், இவர்களை முழுமையாக புரிந்து கொண்ட நபர்கள் மட்டும்தான் இவங்க கூட பயணிக்க முடியும். இவங்களை ஒரு சில விஷயத்தில் பிடிக்காமல், ஒரு சில விஷயத்தில் புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த சிம்மராசிக்காரர்களை வந்து முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் விலகி போயிடுவாங்க. பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் இந்த திருமணமானவர்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும். ஒத்து போகாமல், அதாவது உறவுகளிடையே ஒரு சுமூகமான வாழ்க்கை முறை இருக்காது, வாக்குவாதங்கள், பிரச்சனைகள். ஆனால் சிம்மராசிக்காரங்களை பற்றி போய் கேட்டால் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணுறாங்கப்பா இந்த ராசிக்காரங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி பெருசு பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப பேசி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற சில பேச்சுக்கள்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு வரும். இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் தாண்டி தான் வருவாங்க. ஆனால்
அது ஏன் சொல்கிறாங்க, அந்த தப்பு பண்ணுறவங்க ஏன் திருந்திக்க மாட்டேன்றாங்கன்றதெல்லாம் மற்றவங்க யோசிக்கிறது கிடையாது. அதே போல் சிம்ம ராசிக்காரர்களும் சில இடங்களில் அமைதியாக போகிறது நல்லது. உங்களுக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான வைப்ரேஷனே அந்த அமைதி தான். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அதை உங்ககிட்ட கொண்டு வர முடியாது. அதுதான் சேலஞ்ச். அதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சவால். என்னென்னா, இந்த ராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்கள் குணநலங்கள் படி பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் இவங்க அந்த சாந்தமான அமைதியான நிலைக்கு கொண்டு வரதே கஷ்டம். ஆனால் அதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களை யாராலையும் அசைக்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல அடுத்த ஒரு நிலைமைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஐயா, இங்கே யார் முயற்சி யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரவர்களுடைய முயற்சிக்கான பலன்களை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். அவர்களுக்கான இடத்த நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுத்தே, அது யார் எப்பேற்பட்ட நபர்கள் தடுத்தாலும் தடுக்க முடியாது. சரிங்களா? ஆகவே உங்கள் பக்கம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் பக்கம் சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிக தெளிவாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எக்காலமாக இருந்தாலும் அது உங்களுக்கான காலமாக மாறும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் இதற்கு முன்பு நடந்த எந்த விஷயத்தையுமே நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் திருமணமானவங்களாக இருந்தீங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க மேரேஜ் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கான லைஃப் ஆஃப் சீக்ரெட் என்ன தெரியுங்களா? பழைய விஷயத்தை எதையுமே நீங்கள் பேசக்கூடாது. பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அங்கே பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும், பூகம்பங்கள் வெடிச்சிட்ருக்கும், தொடர்ந்து உங்களுக்குள்ள அந்த பிரிவுகள் அதிகமாயிட்டே போகும், டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போகும். தயவு செஞ்சு பழைய விஷயங்களை பேசி மனசு கஷ்டப்படுத்தி பிரிவுகளுக்கு காரணமாயிடாதீங்க. பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போது இந்த நிலை எப்படி இருக்கிறோம், இந்த நிலை என்ன மனநிலையில் இருக்கும், இனி என்ன பண்ண போகிறோம், எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடந்த காலத்தை பற்றி யோசித்தா சிங்கமாகவே இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் முடங்கி உட்காரக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. அதனால் இனி வரக்கூடிய காலத்தை மனதில் வைத்து அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். சிம்மராசி நண்பர்களே, இந்த பதிவை பார்த்த அனைவருக்குமே ஏன் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டுச்சுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் கண்களில் படுவதற்கு காரணம் உங்களிடம் உள்ள அந்த ஈர்ப்பு விதி தான். இது பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பேத்துக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் எதை ஈர்க்கிறோன்றதை பொறுத்து தான் சிம்மராசிக்கார நண்பர்களே உங்கள் லைஃப் எதிர்காலம் இருக்குது. நல்லதை ஈர்த்தால் நல்லதை அனுபவிப்பீர்கள், தீயதை ஈர்த்தால் தீயதை அனுபவிப்பீர்கள். ஆகையால் முடிஞ்சளவுக்கு நல்லதோடு சேருங்க, நல்லதாக எண்ணுங்க, நல்லதை மட்டுமே செய்யுங்கள். இனி இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி யாவும் நல்லதே நடக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.